என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ர நாமாவளியின் அர்த்தங்களை பார்ப்போம். தொடர்ந்து விஸ்வயோகி, விஸ்வயோனி, படைத்தல், காத்தல், அடித்தல் ஆகிய முத்தொழில்களுக்கும் உலகுக்கு காரணமாயிருப்பவர் அவரே விஸ்வயோனி. புனர்வசு, நான்முகன் முதலான தேவர்களிடத்தில் அந்தர்யாமியாக வசிப்பவர். உபேந்திர, இந்திரனுக்கு தம்பி. அதி தேவியின் 12வது மகன். வாமன, குலமானவர். தன்னை தரிசிப்பவர்களுக்கு தன் திருமேனி அழகால் சுகமளிப்பவர். பிராம்சு, உயரமானவர். உடனே வளர்ந்து திருவிக்கிரமனாக உலகையே அளந்தவர். அமோக, செயல்கள் வீணாகாதவர். மகாபலிக்கும் இந்திரனுக்கும் ஒரே சமயத்தில் உதவியவர். சுசி, தூய்மையானவர். தான் செய்யும் உதவிகளுக்கு பதில் உதவி எதிர்பாராதவர். ஊர்ஜித, மகாபலியின் மகனான நமுகி என்பானை அடக்கிய சக்தி படைத்தவர். அதீந்திர, இந்திரனுக்கு இளையவனானாலும் தன் செயல்களால் அவனுக்கும் மேம்பட்டவர். சங்கிரக, மெய்யன்பர்களால் எளிதில் அறியப்படுபவர். இப்படி எம்பெருமானின் நாமத்தின் அருமை விளக்கம், அவனுடைய சௌலபியம், அழகு, காப்பது அனைத்துமே இந்த சகஸ்ர நாமாவளி அடங்கியுள்ளது. அதை கேட்டு பயனடைந்து பலனடை வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம். ஹர்ம ஜெயந்தியில் நியரஸ்டாக இருக்க ஆஞ்சநேயர் போய் பிரார்த்தனை பண்ணி நெய் வைத்து வழிபட்டு பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.